வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகி வரணும். இப்போ இந்த அளவு பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறதில்ல, இந்த காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறோம். அதனால் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததும் இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 20லேருந்து 25 மாதிரி சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட 5லேருந்து 6 பல் பூண்டு, அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவும் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரொம்ப பொன்னிறம் எதுவும் ஆக வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் துருவின தேங்காய், ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்க வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுவதுமாக ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம ஆற வச்சிட்டு இருந்தால் பருப்பு காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொரகொரப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்சிட்டு இருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுக்குறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.